அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணம் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பாகத்தில் 50வது அத்தியாயம்ங்க. கடைசியாக 10 அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்ம பாரி ரொம்ப மனசுடைஞ்சு உட்கார்ந்துருந்தார். ஏன் அப்படின்னா, நம்ம இனத்தவரை நம்மளே நம்ம கையால் அழிச்சிட்டோமே அப்படிங்கிற கலக்கந்தாங்க. அது மட்டும் கிடையாது, காலம்பனும் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் அப்படின்னா, அவரும் நம்ம பரம்பு நாட்டில் நம்ம இனத்தவரை நம்ம அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டார். தன்னைத்தானே அழிச்சிக்கணும் அப்படின்னு கூட நினச்சாரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது இப்போ அவங்களுடைய எண்ணம்லாம் ஒன்று தான். எதுக்காக நம்ம பாண்டியர்கள் நம்ம தேவாங்க விலங்கை கடத்தினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரையர்களையும் தேவவாக்கு விலங்குக அப்புறம் நம்ம நீலட் இருக்காங்களே இவங்க எல்லாரையுமே நம்ம பாரி முழு மனசோட அனுப்பி வைக்கிறாரு. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு அறிஞ்சிட்டு வாங்க அப்படிங்கிறதோட விடாமல் அவர் அங்கே ஒரு வழி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவோட தான் இவங்க எல்லாரையும் அங்கே அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதோடு அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இங்கிருந்து போன காலம்பன் அப்புறம் அதாவது திரையர்கள் சொன்னல அவங்களுக்கும் சரி நீலனுக்கும் சரி இந்த அரசவையில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரிஞ்சு கொள்ள முடியலை. ஏன் அந்த அரசவையில் இருந்தவங்களுக்கு கூட புரிஞ்சு கொள்ள முடியலை அப்படின்னா, ஏன் அப்படின்னா நம்ம இளவரசர் இருக்கார்ல, அதாவது பேரரசர் இருக்கார்ல, அவர் சூழ்கடன் முதுவனுக்கு பரிசா வழங்கத்தான் திரையர்களை சிறை பிடிச்சிட்டு வர சொன்னார். ஆனால் இப்போ பிடிச்சிட்டு வந்த பிறகு அவர் யாருக்கு பரிசா கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா, யவனர்களுக்கு பரிசாக நான் இந்த திரையர்களை அனுப்ப போகிறேன், தேவவாக்கு விலங்குகளை நம்ம வணிகத்துக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 தேவவாக்கு விலங்குகளை தன்னிட்ட வச்சுக்கிட்டு மீதம் 20 இருக்கிற தேவவாக்கு விலங்குகளை சூழ்கடல் முதுவன்ட்ட கொடுக்குறாரு. இதை எடுத்துகிட்டு நீங்கள் வணிகத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அங்கே அதிர்ச்சியாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கே முன்னரே தெரியும், அவர் எவ்வளோ யோசித்து அந்த சூழ்கடல் முதுவனுக்காக அந்த நன்கொடை அதாவது பரிசு அளிக்கணும் அப்படின்னு நினச்சி திரையர்களை கடத்திட்டு வர சொன்னார் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஆனால் இப்போ யவனர்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், யவனர்கள்ட்ட இவர் புரிய வைக்கிறாரு, எங்கள்கிட்ட வலிமையான இவ்வளோ வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத மறைமுகமாக உணர்த்துறதுக்கு தாங்க. இப்போ அதுபடியே இவர் ஆளாளுக்கு பிரித்து விட்டார். நீங்கள் இந்த பக்கம் போகலாம், நீங்கள் சூழ்கடல் முதுவன் வணிகத்துக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட அந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து நம்ம பயணிப்போம். திரையர்கள் எல்லாரையுமே வண்டியில் ஏற்றுறாங்க. ஆனால் 2 பேரால் எழுந்து கூட நிற்க முடியலைங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருந்தது இல்லையா. அவங்கள பார்த்துட்டே இருக்காரு முசுகுந்தர். அவர் சொல்கிறாரு, உங்கள் குடும்பங்கள் எல்லாரையுமே விடுதலை செய்ய மாதிரி பேரரசர் சொல்லிட்டாரு. உங்களை நாங்கள் யவனர்களுக்கு பரிசாக அளிக்க போகிறோம், அதுக்கு தான் உங்களை அழைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. கொடுத்த வாக்கின மதிக்க தவறும் மனிதர்கள்ட்ட பேச என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி காலம்பனுக்கு ரொம்ப கோபம் வருது. அவர் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தார், நான் எல்லாரையுமே விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு வந்தார். ஆனால் இப்போ இவங்க யவனர்கள்ட்ட கொண்டு போய் உங்களை விட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எவ்வளோ மனசங்கட்டமாக இருக்கும். எழுந்திருக்க கூட முடியாமல் காயங்களோடு கிடக்கும் 2 பேரை யவனர்களுக்கு பரிசு அளிக்கிறது இழிவு. அதனால அவர்களை நாங்கள் விடுதலை செஞ்சிடுவோம், அவங்கள அனுப்பிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி முசுகுந்தர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாரு. அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தனித்தனியாக பிரிக்கிறாங்க. விடுதலையானவர்களை பரம்பு மலைக்கே அழைச்சிட்டு போயிருங்க, எங்களை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு காலம்பன் இருக்காருல, அவர் அந்த 2 பேர்கிட்ட போய் செய்தி சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் நீங்கள் பரம்பு நாட்டுக்கு போங்க, நீங்கள் பின்னாடிலாம் வர வேணாம், அவங்க நல்லபடியாக உங்களை விடுவிச்சுட்டாங்க, எங்களை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. வண்டிகள் எல்லாமே கிளம்புதுங்க. எங்கே அப்படின்னா, அந்த வைகை கரையோரமாகவே அந்த கீழ்கடல் பக்கம் போயிட்டே இருக்குது. அதில் நம்ம எல்லாருமே இருக்காங்க, நம்ம திரையர்கள் எல்லோருமே இருக்காங்க. நீலன் அந்த வைகையை அப்படியே பார்த்தபடியே வரான். அந்த ஆற்றில் தழும்பி ஓடுன நீர் அதை பார்க்கவே அழகாக இருந்ததா, இல்லை நம்ம கூட முன்னாடி ஒரு கதை படித்தோம் இல்லையா, நீலனை பற்றின கதை படித்தோம்ல, அப்போ அவங்க பரம்பரையில் உள்ளவங்க அவங்க அப்பா அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத நினச்சி மனசு வருத்தப்பட்டு வர்றாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதை பார்த்துட்டே வர்றாரு. அவங்க அந்த திரையர்களை நல்லா கட்டி வச்சுருக்காங்கல்ல இரும்பு சங்கிலி, அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்ம காலம்பன். நிறைய பேரை இப்படி கட்டி வச்சுருக்காங்களே, அடுத்து என்ன நடக்க போகுது, இவங்க நம்மளை விடுதலை பண்ணுவாங்கன்னு அழைச்சிட்டு இவங்க நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலையே, எதுக்கு யவனர்கள்ட்ட கொண்டு போய் நம்மளை பரிசளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. ஏதோ மனசில் திட்டமிட்டுட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களே. நம்மளுடைய குலம் விடுவிக்கப்பட்டு பரம்பு மலைக்கு செல்ல போகுது அப்படிங்கிறத மனசுக்குள்ளே அளவற்ற மகிழ்வு கூட கொஞ்சம் அவருக்கு வருது. எப்படி விடுவித்து போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஆனால் ஏதோ அவர் திட்டம் போட்டிருக்காருங்க நம்ம காலம்பன். குலத்தின் தலைவனாக என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, இனி அவங்கள பாரி பாதுகாப்பான் அப்படிங்கிற உணர்வு கூட உடலெங்கும் பரவுது நம்ம காலம்பனுக்கு.
நீலனும் பதற்றம் ஏதுமே இல்லாமல் தாங்க அந்த வண்டியில் வந்துட்டு இருக்கான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வண்டியிலேருந்து வைகையை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அது அவனுக்கு எவ்வளவோ சொல்லுது. அந்த கரை பொருளும் அதன் சிற்றலைகள் அவனை அழைச்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. சட்டன ஒரு கணம் மொத்த வைகை நீண்டு நகரும் செம்மூதாய் போல காட்சி கொடுக்குதுங்க. பொங்கி நகரும் குருதி கண்டு அப்படி திடுக்கிட்டு அமர்ந்துடுறாரு. அந்த பழைய நினைவுகள், அந்த கதை இறந்தவங்களோட நினைவு வருது. அவங்களுடைய பயணம் அறுபட்டு காட்சிகளுடனும் குருதி படிந்த கனவுகளுடனும் தொடர்ந்துகிட்டே இருக்குது நம்ம நீலனுக்கு. கொஞ்சம் அமைதிக்குள்ளேருந்து பீரிட்டு தெரிக்க காத்திருக்குது சினம். ரொம்ப கோபம் வருது. வைகை கடலில் கலக்கும் இடத்துல இருப்பது வைப்பூர் துறைமுகம் இருக்குங்க. வைகை கடல் புகும் ஊர் அப்படிங்கிறதுனால அந்த பேர் வந்திருக்கலாம். அதன் பக்கத்தில் தான் அருகன்குடி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரும் இருக்குது. பாண்டிய நாட்டின் முதற் பெரும் துறைமுகமாக அந்த வைப்பூர் துறைமுகம் இருந்திருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதோடைய அமைவிடம் தான். வைகைக்கடலில் மட்டும் அதன் நெற்றி பகுதி அப்படி வில் போல வளைந்திருக்கு. வளைந்த அந்த கரை சற்று கடினமான மண்ணடுக்குகள் கூட கொண்டு இருக்குங்க. வந்து சேரும் கப்பல் கடல்ல இருந்து வைகைக்குள் நுழைந்து ஆற்றின் உள்ளடுக்குல இருக்கும் வைப்பூர் துறைமுகத்தை தான் முதல்ல அடையும். அங்கே தான் தங்குவாங்க. கடல் அலைகள் வளைவுகள் கடந்து உள்ள வரவே வராது. பெருங்காற்றும் கடற்கொந்தளிப்பு கூட வைப்பூர் துறைமுகத்தை சேதப்படுத்தாதுன்னா பார்த்துக்கோங்களே. இதன் பாதுகாப்பிற்கு வேறு எந்த துறைமுகத்தையும் நம்ம ஈடு இணையே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு அந்த துறைமுகம் இருக்கு. வைப்பூர் துறைமுகம் பொருள்களை ஏற்றி இறக்கவும் கப்பல்கள் வந்து தங்கி செல்லவும் இயற்கையே அரணமைத்திருந்தால்தான் யவனர்கள் எங்கும் இல்லாத அளவு பெருங்கோட்டையை இங்கு கட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களே. தங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து இறக்கவும் ஏற்றவும் பொருத்தமான ஏற்பாட்டினை நீண்ட காலத்துக்கு முன்பே அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. பாண்டிய அரசும் வணிக பொருளினை பாதுகாப்பாகவும் வரி வாங்கவும் வசதியாக கோட்டை கூட அங்கே கட்டி வச்சிருக்காங்க. வைப்பூர் துறைமுகத்தில் 2 பெரும் கோட்டைகள் நின்றுட்டு இருக்கு. இது வந்து திருமணத்துக்காக யவன பெருவணிகன் வெஸ்பானியன் இருக்கார்ல, அவர் தலைமையில் பலரும் அணி திரண்டு வந்து இருப்பதுக்காகங்க. அரச பிரதிநிதி, வணிகர்கள், துறைமுக பொறுப்பாளர்கள், இப்படி எண்ணற்றோர்கள் வந்து கூட்டமாக தங்குறதுக்கு ஏதுவான இடம் தாங்க அது. கிப்பாலஸ் இருக்கார்ல, அதாவது நம்ம சாகச தளபதி கிப்பாலஸ், அவர் இந்த திருமணத்துக்கு வந்தது தான் வணிகர்கள் மத்தியில் பெரும் பேச்சாவே எல்லாரும் பேசிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த திருமணம் முடிஞ்சு மதுரையை விட்டு புறப்பட்டவங்க எங்கே போய் இப்போ தங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைகை கரையின் வழியே பயணப்பட்டு வரும் அந்த வைப்பூர் துறைமுகத்தில் அந்த கோட்டை அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலை, அங்கே தான் எல்லாருமே தங்கியிருக்காங்க. அங்கே அவர்களுக்கு பெரிய விருந்து, வழி அனுப்பு நிகழ்வு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ அங்கே தான் வந்து நம்ம திரையர்களை, அதாவது காலம்பன நீலனை இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. பேரரசின் சார்பில் இவ்வழி அனுப்பு நிகழ்வுக்கு தலைமை அமைச்சர் முசுகுந்தர் கூட வர இருக்காருங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி 2ஆம் நிலை தளபதிகள் எல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த திருமண விழாவின் பெரும் மகிழ்வுக்கு காரணமாக இருந்தது எது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெங்கல் நாடு. அதில் யார்? நம்ம இளமருதன் இருக்கார்ல, அதாவது மையூர் கிழாரும் இளமருதன், அதாவது மையூர் கிழாருடைய மகன், இவங்க தான் காரணங்க. இதனால நம்ம இளமாறனை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நம்ம பேரரசர் 2ஆம் நிலை தளபதிகளில் ஒருவனாக நியமிச்சிருக்காருங்க. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். மையூர் கிழாருக்கு அச்சோ தலகால் புரியல, அளவற்ற மகிழ்வில் இருக்காரு. அவருக்கு ஒரே மகனான இளமாறனின் மீது அவரின் கனவு முழுவதும் அப்படியே கட்டமைப்பு தான் வச்சிருந்தாருன்னா பார்த்துக்கோங்களேன். அவனை பெரும் நிலமாலும் மாவீரனாக மாற்றுறது தான் அவருடைய எண்ணமே. பேரரசரின் பார்வை அவன் செயல் மீது விழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீண்ட நாள் காத்துட்டு இருந்தாரு. அந்த தேவவாக்கு விலங்குகளை கூட கொடுத்து அனுப்பினாரு அப்படிங்கிறது தெரியும். கூடுதல் கொற்றர்களை அனுப்ப சொல்லி அரண்மனையிலிருந்து வந்த செய்தியை சரியான வாய்ப்பாக பயன்படுத்தினாரு. செய்தியை கொண்டு வந்த செவியன்கள்கிட்ட கொற்றர்களை அனுப்பி வச்சிருக்கலாம். ஆனால் அதனை பயன்படுத்தி திருமணத்துக்கு வெகு நாட்களுக்கு முன்பே இளமாறன அரண்மனைக்குள்ள அனுப்புனதுக்கான காரணம் இப்போதாங்க நமக்கெல்லாம் புரியுது. வேறு எந்த ஒரு சிற்றரசனுக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு. இந்த காலத்தில் பேரரசரோ இளவரசரோ யாரேனும் ஒருவரால் இளமாறனின் திறமை கவனிக்கப்படும் சூழல் உருவாகும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப நம்பினார். ஆனால் அவர் எதிர்பார்த்ததை விட பெரு நண்பதங்க விளைஞ்சிருக்கு. அரசவையில் இன்னைக்கு இளமாறனை தெரியாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பெரும் பேரரசு நிர்வாகத்துக்குள் அறியப்படும் மனிதனாக மாறுறது பெரிய எளிய செயலா சொல்லுங்க? இல்லை தானே. ஆனால் அவர் ஒரு சின்ன தேவாக்கு விலங்க கொண்டுட்டு போனதுனால அவர் எல்லோருக்குமே தெரியும்படி ஆயிட்டாரு. பேரரசரால் ஒரு முறை புகழப்பட்டா போதும், அது அரண்மனைக்குள் என்னென்னைக்கும் நிலைத்த கதையாகிடும். எந்த ஒரு அரண்மனையிலும் அனைத்து இடங்களிலும் அதிகாரம் செலுத்துவது யாரு அப்படின்னு பார்த்தா அரசரின் குரல் தான். அரசரின் குரலாக கருதப்படுகிற குரல், அதை கட்டுப்படுத்த யாராலையுமே முடியாது. அரசுகள் சட்ட திட்டங்களையும் சின்னங்களையும் அடையாள முத்திரைகளையும் உருவாக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் அரசரின் குரல் என்று அதிகாரப்பூர்வமாக வரையறுப்பதற்கு தாங்க. ஆனால்
அறிவிப்புகளின் வழியே மட்டும் எந்த ஒரு அரசும் இயங்குவது கிடையாது, அது நாள்தோறும் இயங்குறது. இன்னைக்கு பேரரசர் சினத்தோடு இருக்காரு, மகிழ்வாக இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் வைகையின் நீராளி மண்டபத்தில் இருக்காரு, இன்னைக்கு இவர் கிளாசரினாவின் மாளிகையில் இருக்காரு அப்படின்னு உலவும் செய்தியோடு அதற்கான காரணத்தை சொல்லும் கதைகளும் உலவிட்டு தாங்க இருந்திருக்குது. அரண்மனை செயல்பாடு என்பது துல்லியமான சட்டத்திட்டங்களால் வகுக்கப்பட்டது. ஆனால் மனிதர்களால் தான் அது நிர்வகிக்கப்படுது. எதையுமே எளிதில் நம்ப மனிதன் சிறு வயது முதல் எத்தனையோ முறைகளில் பயிற்றுவிக்கப்படுறான். அதனால மனித மனதை சட்டத்திட்டங்களை பின்பற்றத்தான் சொல்ல முடியும். சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப அதனை மாற்ற முடியாது. அரண்மனையில் எல்லாராலுமே பேசப்படுகிற அதே நேரம் எளிதில் மாற்ற முடியாத கதையாக யார் கதை இருக்கு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இளமாறன் கதை தாங்க. வீரர்கள் எத்தனையோ பேரை பற்றி இப்படிப்பட்ட கதைகள் உருவாயிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த கதைகளை வச்சு என்ன செய்வதென்று வீரர்களுக்கு தெரியாது. அவர்களை பொறுத்தவரை அவை புகழ்பாடும் கதை, அவ்வளவுதான். ஆனால் மையூர் கிழார் போன்றவர்களுக்கு இந்த கதை ஒன்று போதுங்க, அதை அனைத்துமா மாற்றிடுவார். ஏன்னா தன்னுடைய பையன் இல்லையா. வெங்கல் நாட்டின் பாணர்கள் பலரும் அடுத்து வரப்போகிற காலங்களில் நம்ம பையனுடைய கதையை பற்றி தான் பாடணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். இளமாறனின் பெயர் அறிவுச்சாலையிலும் அரச மாளிகையிலும் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்க போகுதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மையூர் கிழாருக்கு. பொருத்தமான காலம் வரும்போது இது அத்தனையும் வேறொன்னா மாற்றுவார் மையூர் கிழார். தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருப்பதன் மூலம் உருவாக்கப்படும் மன ஓவியம் வார்ப்பு சிலையை விட வலிமை மிக்கதாங்க. நம்ம மையூர் கிழார் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னா, நம்ம குலசேகர பாண்டியன் தேவாங்க இருக்குல்ல, அந்த தேவ வாக்கு விலங்கை எடுத்து வர பரம்பை நோக்கி திரையர்களை அனுப்புனது 2வது செயல் தானே. முதல் செயல் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மையூர் கிழார் குலசேகர பாண்டியனை நோக்கி தேவ வாக்குனை அனுப்புனது தாங்க. ரெண்டும் எதிர்பார்த்ததை விட பெரும் வெற்றியை தான் கொடுத்துருக்கு. இளமாறன் மிக இளம் வயசுலே பேரரசருடைய நம்பிக்கையை அடைஞ்சிட்டான் அப்படிங்கிறது தான் மையூர் கிழாருக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. முழுக்க பாண்டிய நாட்டுக்கு உண்மையாக இருந்தவருங்க மையூர் கிழார். அதனை வெளிப்படுத்தவும் செஞ்சார். ஆனாலும் அரண்மனைக்குள்ளே நுழையும் போது ஆயுதம் வைத்து கொள்ளும் தகுதி அவருக்கு கொடுக்க முடியாது. அந்த ஆதங்கத்தை அவர் மகன் அகற்றிட்டான். இனி உறைவாளோடு அவன் அரண்மனையில் கண்டிப்பாக காட்சியளிப்பான் அப்படிங்கிறதுனால அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் அரசரோட அவைக்கு வாளோடு செல்லும் உரிமை இளவரசன் உள்ளிட்ட யாருக்குமே இல்லைங்க. பாண்டிய நாட்டின் சட்ட விதி ரொம்ப கடுமையானது. பட்டத்து யானையின் மீது போர்த்தப்படும் அந்த துணி இருக்குல்ல, அதோடைய வண்ணம் முதல் படுக்க அறையில் நாளுக்கு நாள் தகுந்தவாறு மணக்க வேண்டிய நறுமண புகையின் வாசம் வர எல்லாத்துக்கும் விதிகள் தாங்க. விதிகளால் வார்க்கப்பட்டது தான் அரசாட்சி. அதன் உறுதிக்கு மட்டுமல்ல, இரக்கமற்ற குணத்திற்கும் அதாங்க அடிப்படை. விதிகளின் படிக்கட்டுகளை கால் பதிக்க தொடங்கியவனை அதுவே அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அதன் பிறகு அவனுக்கு தகுந்ததாக விதி தன்னை மாற்றிக்கொள்ளுங்க. இணை மீன்கள் பொறிக்கப்பட்ட பாண்டிய நாட்டு அரச முத்திரையுடையனான கவசம் இருக்குல்ல, அந்த அரச முத்திரையுடைய கவசத்தை இளமார்பன் மார்பில் அணிந்ததை பார்த்தபோது நம்ம மையூர் கிழாரின் கண்கள் அப்படிதான் பூரிப்பில் மகிழ்வில் அப்படி தத்தளிக்குதுங்க. தன் மகன் இந்த நிலையை அடைய இன்னும் எத்தனையோ ஆண்டு ஆகும் அப்படின்னு தான் அவர் நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் பாருங்க, ஏதோ ஒரு சிறுகுடி மன்னனாலும் முடியாத ஒன்றினை நிகழ்த்தி காட்டிய பெருமை இப்போது அவரோட தோள்களின் மீது இருக்குங்க. திருமணம் முடிந்ததும் அவர் வெங்கல் நாட்டுக்கு புறப்பட்டார். யாரு? நம்ம மையூர் கிழார். அவர் போகும் வழியில் உள்ள அனைத்து சிறுகுடி மன்னர்களின் மாளிகையிலும் தங்கி விழா சிறப்பினை பேசி கழிச்சிட்டு தான் போவார். ஏன் அப்படின்னா, இந்த பெருவிழாவின் சிறப்பின் வழியா அவர் நிலை பெற செய்வது என்ன? தன் மகனின் சிறப்பையும் தனது சிறப்பையும் தாங்க. அவர் வெங்கல் நாட்டுக்கு புறப்படும் நாள் அன்று தான் இளமாறன் எங்கே போகிறாரு? வைப்பூர் கோட்டைக்கு தனது ஆளாக இருக்குல்ல, அதாவது அவருக்கு ரொம்ப பிடிச்ச குதிரை ஆளாக இருக்குல்ல, அது மேலே ஏறி பயணப்பட தொடங்குறாரு. உடன் வந்த வீரர்களின் குதிரைகளால் ஆளாவின் வேகத்துக்கு சிறிதும் ஈடு கொடுக்க முடியலைங்க. அவரின் புகழ் மாலைகள் முழுவதையும் ஆளாவே சூடிக்கொண்டுருச்சு. வைப்பூர் கோட்டையை இளமாறன் அடைஞ்ச போது திரையர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் அங்கே தானே போனாங்க. அவங்க சேர்ந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சுங்க. முன்பு போல இல்லாமல் திரையர்களுக்கு இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா, நல்ல உணவு கொடுக்குறாங்க. யவனர்களுக்கு பரிசாக கொடுக்க போகும்போது அவர்களுடைய காயங்கள்லாம் ஆறி நல்ல தெளிச்சியாக இருக்கணும் இல்லையா நம்ம திரையர்கள். அதனாலங்க கோட்டையின் இடது மூலையில் இருந்த அறையில் தனித்தனி சங்கிலிகளால் அவங்கள கட்டி வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தவங்களாம். கப்பல்ல இருந்து இறக்கிய பொருள்களை எங்கும் குவிச்சு இருக்குது அந்த இடத்துல. இளமாறன் கோட்டைக்கு வந்ததுலேருந்து அவனை பற்றியும் அவனுடைய குதிரையை பற்றியும் பாண்டிய வீரர்கள் ரொம்ப பேசிகிட்டே இருந்திருக்காங்க.
குதிரையின் பெயர் ஆலா அப்படின்னு எல்லாரும் அறிஞ்சதுலேருந்து அதோடைய ஒவ்வொரு அசைவையும் எல்லாருமே உற்று கவனிச்சிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான ஒருத்தவங்க உற்று கவனிக்கிறாங்க அப்படின்னா அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீலன் தாங்க. சில நாட்களுக்கு பின்னாடி படை வீரர்களின் பெரும் அணிவகுப்பு ஒன்று கோட்டைக்குள்ள வருது. தலைமை அமைச்சர் முசுகுந்தர் வரும் செய்தி தெரிவிக்கப்படுது. ஆனால் வந்தது அவர் மட்டும் கிடையாதுங்க. பாண்டிய பேரரசரின் பெருஞ்செல்வமாக கருதப்படும் 20 தேவாங்கு விலங்குகளையும் கொண்டுட்டு வர்றாரு. யாரு? நம்ம முசுகுந்தருங்க. சூழ்கடல் முதுவனுக்கு கொடுக்கப்பட்ட 20 தேவாக்கு விலங்கு போக மீதம் இருக்குன்னு சொன்ன இல்லையா 20, அதை நம்ம வச்சுக்கொள்ளுவோம் அப்படின்னு பேரரசர் முடிவு செய்தார் இல்லையா. அதை எங்கே வைக்கிறது அப்படின்னு 2 பேரும் நல்லா யோசித்த போது நம்ம முசுகுந்தர் சொல்லியிருக்காரு, வைப்பூர் கோட்டையில் வைக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு என்னங்க அவங்களும் வைப்பூர் கோட்டைக்கு அந்த தேவவாக்கு விலங்குகளை கொண்டுட்டு வர்றாங்க. கடல் காற்றும் கடல் உணவும் அவருக்கு அந்த தேவவாக்கு விலங்குகளுக்கு ரொம்ப பழக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவையோர்கள் எல்லாரும் கூறினதுனால இங்கே கொண்டுட்டு வர்றாங்க. இங்கே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அவற்றிற்கென வடிவமைக்கப்பட்ட கலை வேலைப்பாடுகளுடனான கூண்டுகளில் அடைக்கப்பட்டு கோட்டைக்குள்ள வச்சுட்டாங்க தேவவாக்கு விலங்க. எண்ணற்ற வீரர்கள் உடன் வந்திருந்ததால முதல்ல அதை கவனிக்க முடியல. அன்னைக்கு மாலை தான் அந்த கூட்டுக்குள்ள தேவவாக்கு விலங்கு இருக்கு அப்படிங்கிறதே நம்ம நீலனும் திரையர்களும் கவனிக்கிறாங்க. தொலைவிலிருந்து அதை பார்த்துட்டே இருந்த காலம்பனுடைய முகத்துல தன்னையும் அறியாம அப்படி ஒரு புன்னகை வருது. ஏன் அப்படின்னா, உங்களை தேடி சிறு படையோடு நான் வந்தேன், என்னை தேடி பெரும் படையோடு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த பூரிப்பு. நீலனையும் அந்த பூரிப்போடவே பார்க்குறாரு நம்ம காலம்பன். நீலனும் அதை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் அப்படி தலை கவிழ்ந்து அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். மலை உச்சியிலிருந்து வான் பார்த்து கொண்டிருந்த அவை கடலின் விளிம்புக்கு வந்து சேர்ந்ததுக்கு ஏதோ ஒரு வகையில் நானும் காரணமாகிட்டேனே அப்படிங்கிற குற்ற உணர்வாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நீலன் தலையை குனிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. இரவு யவனர்களின் கோட்டையில் பெரும் விருந்து நடக்க போதுங்க. அதில் பங்கெடுத்து மனவிழாவுக்காக வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி வழி அனுப்பத்தான் யார் வந்திருக்கா? இப்போ நம்ம முசுகுந்தர் வந்திருக்காரு. நாளைக்கு காலை பொழுதுல யவன கப்பல்கள் புறப்பட போகுது. அதனால இன்னைக்கு இரவே திரையர்களை அவங்கள்ட்ட நம்ம அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. யவனர்களை நேரில் சந்தித்து தனது நன்றியை தெரிவிக்க சூழ்கடல் முதுவனும் வந்து சேர்ந்துட்டாரு. எல்லாரும் இரவு சந்திக்க போறாங்க. அதற்கு முன்னாடி சூழ்கடல் முதுவன் செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்குங்க. தனக்கு வழங்கப்பட்ட 20 தேவாங்குகளை 10 கூண்டுகளில் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்கிறாங்க. கடற்பயணத்துக்கு ஏற்ப அந்த கூண்டு வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. மிக முக்கியமாக எந்தெந்த கப்பல்களில் இவற்றை அனுப்பி வைப்பது அப்படின்னு முடிவு செய்தது சூழ்கடல் முதுவன் தாங்க. ஆனாலும் அவர் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்திருக்கு. எப்படி அப்படிங்கிறது தெரியல. அவர் வணிக உலகின் நியதியை அறிஞ்சவர். எந்த கணத்திலும் அது என்னவாக மாறும் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்தவர். அதுவும் திசை காட்டும் ஒரு விலங்கு அப்படிங்கிற கடற்பயணத்துக்கு அச்சாணி போடுறது இல்லையா. இதனை அறிஞ்சு பயன்படுத்தி பழக்கிய பின் உறுதியாக தன்னிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். எனவே தன்னிடம் அளவற்ற நம்பிக்கையோடு இருப்பவர்களிடம் மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய எண்ணம். அதே நேரத்தில் எல்லா திசைகளிலும் செல்லும் கப்பல்லையும் இந்த விலங்கு சென்றாகணும். சிறிய களம், பெரிய களம், நாவாய், சீரிப்பாயும் தன்மை கொண்ட வங்கம், இப்படி பல வகைப்பட்ட கப்பல்களில் அவற்றை அனுப்பணும். அப்போதுதான் இதனை முழுமையாக நம்மளால் கணிக்க முடியும் அப்படிங்கிறதும் நம்ம சூழ்கடல் முதுவனுடைய எண்ணம். மிக தொலைவில் உள்ள தீவுகளுக்கு பெருங்கலங்களே போகுது. ஆனால் பெருங்கலங்களை உடைய வணிகர்கள் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய போட்டியாளராக வரும் வாய்ப்பினை கொண்டவர்களாக இருக்காங்க. எந்த நாட்டின் மன்னன் எந்த வணிகத்தினை எப்பொழுது ஆதரிப்பான் அப்படிங்கிறது கணிக்கவே முடியாதுங்க. அரசியல் நிலை எப்போதுமே கடலை விட கொந்தளிப்பு மிக்கது, வணிகத்தை விட சூழ்ச்சி நிறைஞ்சது. அதனால எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சூழ்கடல் முதுவன் ஒரு பெரிய திட்டம் போடுறாரு. இரளி தீவுக்கும் தெங்கின் தீவுக்கும் செல்லவிருந்த பெரிய கலங்களில் தேவாங்கின் கூண்டினை ஏற்றுறாரு. அந்த குடிசை இருக்குல்ல, அது தீவுக்கு பயணம் செல்ல இது ஒரு பொருத்தமான காலம் கிடையாது. அந்த கடலில் அவ்வப்பொழுது வீசி செல்லும் காற்று கலங்களை எளிதில் திசை மாற்றம் செஞ்சிடும். அதன் பின்னாடி கலங்களால் நிலை திரும்ப முடியாது. ஆனால் இப்போது தேவாங்கு இருக்குல்ல, அதுக்கு கவலை கிடையாது. காற்றால் திசை மாறினாலும் மீண்டும் திசை அறிந்து கொள்வது எளிதில்லையா. அதனால நம்பிக்கையோட பயணம் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பியை அதற்கு பொறுப்பாளராக ஆக்குறாரு. இருப்பதிலே பெரிய வங்கத்தை எடுத்துக்கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி அனுமதியும் கொடுக்குறாரு சூழ்கடல் முதுவன்க. வணிகம் எவ்வளவு சூழ்ச்சி நிறைஞ்சது அப்படிங்கிறத நம்ம குலசேகர பாண்டியன்
சூழ்கடல் முதுவனை வச்சு சோதிப்பதும் சூழ்கடல் முதுவன் தன் தம்பியை வச்சு சோதிப்பதுமாக இப்போ நடந்துட்டு இருக்குங்க இந்த நிகழ்வு. தான் பயணப்பட உள்ள நாவலந்தீவுக்கு திசையறிய எந்தவித உதவியும் தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லா காலத்திலையும் கலங்கள் சென்று திரும்பும் எளிய வழி பயணம் தான் அது. ஆனால் அந்த பயணத்துக்கு 4 தேவாங்கினை எடுத்து வைத்து கொண்டார் நம்ம சூழ்கடல் முதுவன். யவனர்களுக்காக இன்னைக்கு இரவு நடைபெற உள்ள விருந்தில் வணிகர்கள் பலரும் கலந்து கொள்ள போகிறாங்க. இந்த நிகழ்வு முடிந்த பின்னாடி நாளை காலையிலேருந்து கலங்கள் எல்லாம் வைப்பூர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு வெளியே போயிடுங்க. சூழ்கடல் முதுவன் விருந்தில் கவனம் கொண்டிருந்த அதே நேரத்தில் இன்னொன்றிலும் கவனம் வச்சிருந்தாரு. தேவாங்கினை எடுத்து செல்ல தேர்வு செய்யப்பட்ட கப்பல்கள் இன்னைக்கு நள்ளிரவிலே புறப்படுவதற்கான ஏற்பாட்டினையும் செஞ்சிருந்தாரு. பேரரசர் விதித்த கட்டளைகள் மிக முக்கியமானவையாக இருந்துச்சுங்க. முதல் கட்ட பயணம் முடியும் வரை இவை பிற வணிகர்களுக்கு தெரியாமல் இருப்பது பேரரசரின் கட்டளை. இரவு நல்லா நெருங்குது. வைப்பூர் துறைமுகம் கணக்கில்லாத கலங்களால் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. யவனர்களின் நாவாய்கள் கூட நாளைக்கு புறப்படுவதற்காக ஏற்பாடாயிட்டு இருக்கு. பெரும் வடிவத்தில் அசைந்தாடும் யவன நாவாய்களை பார்க்கறது எவ்வளவு பேரழகு! அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கப்பல்களை பார்க்கும்போது. துறையின் கரையில் பாதி தொலைவுக்கு மேலே யவன நாவாய்களே நிறைய நின்றுட்டு இருக்குங்க. அவற்றின் அகலமும் உயரமும் கரையிலிருந்து பார்க்குறவங்கள அப்படி திகைக்கச்சான் செய்யுது. நெடுந்தொலைவு செல்ல வேண்டிய பயணமாதால் 2-3 பாய்மரங்களை கொண்டதாக இருக்குங்க. கப்பலின் வலப்புறம் துறைமுக பகுதி, அதாவது துறைமுக மேடையை ஒட்டி நிறுத்த வேண்டிய பகுதிங்க. இடப்புறம் மீகான் மேலேறி நின்று பார்க்கக்கூடிய கூம்பு வடிவ மேடை அமைச்சு வச்சுருக்காங்க. பெருங்கப்பலில் இந்த மேடையின் உயரம் பாய்மரத்தின் உயரத்தில் 1/3 இருக்குமாங்க. அது சிறு கலங்களில் ஏற்றப்படும் பாய்மரத்தின் உயரத்துக்கு நிகரானது. கலங்களின் முன்புறம் இருக்கும் அந்த சுக்கானின் மேடையையும் அதே போன்ற தன்மையுடையதுதான். பாய்மரத்தின் மேலிருந்து எங்கும் இழுபட்டு விடைத்திருக்கும் கயிறு ஒரு கோணத்தில் மீட்ட தயாராக இருக்கும்போது யாழ் நரம்புகள் போன்றுதாங்க காட்சி அளிக்குமா. கடலும் காற்றும் மீட்டியபடி மிதக்கும் ஒரு பயணம் தொடங்க ஏற்பாடாயிட்டு இருக்குங்க. யவன கப்பலை தொடர்ந்து அந்த சாத்துக்களின் களங்கள், அதாவது தமிழ் பேசும் வணிகர்களின் எண்ணற்ற களங்கள் நின்றுட்டு இருக்கு. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மை உடையதுங்க. களங்களின் முகப்பில் பொறிக்கப்பட்ட வடிவத்தை வச்சு அவற்றிற்கான பெயர் தான் வச்சுருந்தாங்க. யானை, சிங்கம், குதிரை அப்படி எண்ணற்ற வடிவங்களை தாங்கியதான் அவற்றின் முகப்புகள் இருக்கு. வனப்பெரிய இந்த விலங்குகள் எல்லாம் சீரும் கடல் அலைக்குள்ள தலை நுழைத்து மேல காத்துட்டு இருக்கு. வைப்பூர் துறைமுகத்துல இவ்வளவு கலங்கள் வந்து நிக்கிறது இதுவரை யாருமே காணாத காட்சிங்க. அதுவும் அவையெல்லாம் அடுத்த ஓரிரு நாட்களில் புறப்பட ஆயத்தமாயிட்டு இருக்கு. கலங்கள் புறப்பட போவதாக இருந்தா அதற்கு முன் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும் இல்லையா, அதுதான் நடந்துட்டு இருக்கு. அருகில் இருக்கும் அருகன்குடி மக்கள் தான் இந்த பணிகளை முழுமையா செய்யறவங்க. ஆனா ஒரே நேரத்துல இவ்வளவு கலங்கள் அவங்க யாருமே பார்த்தது கிடையாது. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா அது இருந்திருக்குங்க. கலங்களை சரி செய்யும் திறன் வாய்ந்த தச்சர்களின் பணிகள் முடிஞ்ச பின்னாடி பொருள்களை ஏற்றும் பணி தொடங்குது. களங்களின் தன்மைக்கு ஏற்ப ஓரிரு நாட்களோ வாரமோ கூட பொருள்கள் ஏற்றப்படும். கரையெங்கும் மனித கூட்டமும் வண்டி இழுக்கும் விலங்குகளும் நெரிசல்ல சீக்கி திணறாங்க. கரையை விட நெரிசல் அதிகமான பகுதியாக நீர்ப்பகுதி இருக்குது. களங்களை சுற்றி சிறு சிறு தோணிகளும் ஓடங்களும் கூட திரளி மர படகும் சொல்லுவோம்ல, அது கூட குட்டி குட்டியாக நிறைய மொச்சு கிடக்குது. பட்டத்து யானைக்கு நடக்கும் ஒப்பனையை போன்றது தான் பயணப்படும் முன் களங்களை ஆயத்தம் செய்வது. அதாவது அதுக்கு திருச்சந்திரம் பொட்டு வைக்கிறது, அதுக்கு ஊதுபத்தி காட்டுறது, அதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி நல்லா கிளம்புறதுக்கு எல்லாருமே பயணப்படுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பணி செய்ய அருகன்குடியில் இருக்கும் மக்கள் போதாததால் பக்கத்தில் உள்ள பல ஊர்களிலிருந்து வந்து நிறைய பணியாளர்கள் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க, தொடச்சிட்டே இருக்காங்க. இனிப்பு சாப்பிடும் குழந்தையின் வாய் முழுவதும் ஈக்கள் மொக்குவது போல அந்த வைகையின் வாய் முழுவதும் களங்கள் அப்படி மொச்சு கிடக்குங்க. இதை பார்க்கவே கூட்டம் நிரம்பி இருந்துச்சு. அவ்வளோ வேடிக்கை பார்க்குறாங்க மக்கள் எல்லாருமே. எங்கும் தின்பண்டங்கள் விற்பதும் உற்சாக கொண்டாட்டமாக இருந்திருக்கு. அலையோசையும் பறவைகளின் ஓசையும் கூவி விற்கும் மக்களின் ஓசையும் ஒன்றோட ஒன்று அப்படியே விஞ்சிட்டு இருந்துச்சுங்க. வீசும் காற்றின் உப்பஞ்சாரல் அப்படியே மேனி தழுவினபடி அப்படியே விடாது அது வேற வீசிட்டே இருக்கு. யவன தேரல்கள் எளிய மனிதருக்கும் கிடைக்கும் வாய்ப்பு துறைமுகத்தில் தான் ஏற்படும். புறப்பட போகும்பொழுது தமக்கு சிறப்பாக பணிவிட செய்தவர்களுக்கு தேரல் குடிவைகளை அள்ளி வழங்கும் யவன வணிகர்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. 2 மாதம் நீண்ட மதுரையின் மணநாள் கொண்டாட்டம் தனது கடைசி விழாவை வைப்பூரில் வச்சு நிகழ்த்திட்டு இருக்காங்க. திருமண விழாவில் பங்கெடுத்த வணிகர்கள் பலருக்கும் நன்மைகள் பல கிடைச்சிச்சு. புதிய அறிமுகங்களும் தொடர்புகளும் அவர்களுக்கு களங்களை அதிக தொலைவிற்கு பயணப்பட அழைச்சிச்சுங்க. எல்லா களங்களும் ஏரா எனும் அடிமரத்தின் மீதே விழா எலும்பு போல 2 புறமும் மேல் நோக்கி கட்டப்பட்டுச்சு. அக்கட்டுமானத்தை வாங்குகால் அப்படின்னு சொல்லுவாங்க.
வணிகம் தன்னை இணையில்லா வேகத்துடன் பெருக்கிக் கொள்ளும் குணத்தை தான் அடிமரமாக கொண்டுச்சுங்க. அடிமரத்தின் மீது வைத்து கட்டப்படும் எண்ணிலடங்காத வாங்குகால் தான் மீதமுள்ள எல்லா நடவடிக்கைகளுமே. பங்கெடுத்த வணிகர்களின் அடிமரத்துக்கு வலு சேர்க்கும் நிகழ்வா இந்த திருமணம் அமையுது. என்றுமே மகிழ்ச்சி அடையாதவர்கள் யாருமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க. வாங்கு கால்கள் செழிப்பா அமைந்ததை விருந்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவரின் முகமும் சொல்லிட்டு இருந்துச்சு. விருந்து தொடங்கி இருக்கணும். யவனக்கோட்டையிலிருந்து கேட்கும் ஓசை அதனைத்தான் சொல்லுது. அந்த ஓசை கேட்க தொடங்கிய உடனே துறைமுக மேடையில் இருக்கும் களங்களின் பொறுப்பாளர்கள் தங்களை இறுதி கட்டத்துக்கு ஆயத்தப்படுத்த தொடங்குறாங்க. ஏன் அப்படின்னா, விருந்திலிருந்து எந்த கணமும் தங்களின் உரிமையாளர் புறப்பட்டு வந்துருவாங்க. அவங்க வந்ததோட களங்களை நகர்த்தணும். பணிகள் பெரும் விறுவிறுப்போட நடந்துட்டு இருக்கும்போது வரிசை வரிசையா கொண்டு வரப்பட்ட அடிமைகள் களங்கள்ல ஏத்தப்படுறாங்க. யாரு? நம்ம திரையர்களை. அடிமைகளின் கைகால்களில் இது நாள் வரை இருந்த இரும்பு சங்கிலிகள் எல்லாத்தையும் அகற்றிட்டு துளையிடப்பட்ட கட்டைகளில் 2 கைகளும் செருகிறாங்க. துடுப்புகளை இழுக்க தோதான வடிவமாக இது இருக்கும் அப்படிங்கிறதுனால அடிமைகள் வரிசையாக களங்களுக்குள்ளே அனுப்பப்படுறாங்க. அதாவது அந்த செயினெல்லாம் கழட்டிட்டு 2 கட்டையில் ஓட்ட போட்டு அதில் கையை மாட்டி ஏற்றுறாங்க நம்ம திரையர்களை. அவர்களை வழிநடத்தும் பொறுப்பாளர்கள் துறைமுகந்தோறும் புது சாட்டைகளை மாற்றுவது வழக்கம். தோளும் விலங்கின் நரம்பும் மரத்தின் நரம்பும் பின்னியபடி நீல் சாட்டை செய்யும் தச்சுக்கூடம் அருகன்குடியில் 3 இருக்குங்க. ஆனால் இப்பொழுது அங்கு ஒரு சாட்டை கூட இல்லை, எல்லாமே வித்து போச்சு. மீன்கள் துள்ளி எழக்கூட இடைவெளியற்ற களங்கள் அவ்வளோ நெருக்கமாக நின்றுட்டு இருக்கு. ஆனால் எல்லோரின் பார்வையும் குவிந்து கிடந்தது அந்த ஒற்றை களத்தின் மீது தான். அதன் உயரமும் அகலமும் துறைமுகத்தை ஆண்டுட்டு இருந்துச்சுங்க. அதற்கான வேலைகளை செய்ய மட்டுமே எண்ணற்ற பணியாளர்கள் இருந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய நாவாய்ங்க. அதுதான் கடற்பயணத்தின் சாகச தளபதியான நம்ம கிப்பாலஸோட நாவாய். அந்த கப்பல் இத்துறைக்கு வந்து பல நாள் ஆயிடுச்சு. ஆனால் இத்தனை நாள்களும் இரவில் ஒரு சில விளக்குகள் தான் அதில் ஏற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து எந்த கணத்திலும் அவ்வளோ விளக்குகள். சாகச தளபதி கிப்பாலஸு கப்பலுக்கு வந்து சேருவான் அப்படிங்கிறதுக்காகவோ என்னவோ தெரில, அனைத்து விளக்குகளும் ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த காட்சியை காண்பவர்கள் அப்படியே மெய் மறந்து நின்றுட்டு இருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த நாவாயை பார்க்கையில். கண்ணை அந்த பக்கம் திருப்பவே முடியல, அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அலைகளுக்கு நடுவே ஒரு அரண்மனை மிதந்து கொண்டிருக்கிறது எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. வைகை தனது மேனியெல்லாம் ஒளியை கொண்டு வந்து கடலில் கலப்பது போல தோணி இருக்கு எல்லாருக்கும். கிப்பாலஸின் கப்பலில் அடிமைகள் எல்லோருமே ஏற்றப்பட்டவுடன் அந்த கதவை பொறுப்பாளன் மூடத் தொடங்குறான். அது அடிமைகளை ஏற்றுவதற்கான கதவு. இனி அடுத்த துறைமுகத்தில் தான் அதை திறப்பாங்க. கதவை பொறுப்பாளன் மூடின பொழுது ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து சொல்கிறான், இந்த புதிய அடிமைகளையும் உள்ளே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி. அவன் திரும்பி பார்க்குறான். கருங்கொள்ளையர்களுக்கு இணையான உடல்வாகு கொண்டவர்களா அவங்க இருக்காங்க. வந்தவன் சொன்னா, பாண்டிய நாட்டின் பரிசு பொருளாக நம்ம தளபதிக்கு இந்த அடிமைகளை கொடுக்குறாங்க, இவங்களே ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு திரையர்களை ஏத்துறாங்க. அவன் மேலும் கீழும் திரையர்களை பார்க்குறான். கைகளில் இருந்த இரும்பு சங்கிலி கலற்றப்பட்டு துளையிடப்பட்ட மரக்கட்டைகள் செருகப்பட்டிருக்கு. போதுமான அடிமைகளை உள்ளே அனுப்பி முடிச்சிட்டேன். சரி, இவர்களையும் மேல் தளத்துக்கு கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இப்போ சரின்னு சொல்லிடுறாரு. வந்தவன் அவர்களை மேல் தளத்துக்கு அழைச்சிட்டு போகிறான். அதாவது மாடி இருக்குள்ள அங்கே. புதிதாக வந்துள்ள அடிமைகளை சோதனை செய்ய எத்தனையோ வழிமுறைகள் உண்டு. கப்பல் பயணிக்கும் பொழுது பேரலைகளுக்கு நடுவே அவர்கள் மேலிருந்து தூக்கி எறிவது அதில் ஒரு வகைங்க. வீசப்பட்டவன் கடல்ல மூழ்காம எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவனை மீண்டும் கப்பல்ல ஏற்றலாமா அல்லது அப்படியே கடலுக்குள்ள விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கூம்பு வடிவ கூண்டின் மேலிருந்து அந்த மீகான் முடிவு செய்வான். திரையர்கள் கூட்டம் நாவாயின் மேல் தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது மீகானின் மேடை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல போய் நிப்பாட்டுறாங்க. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. இப்போ இந்த மீகன் என்ன பண்ண போறாரு, நம்ம திரையர்களை அதாவது காலம்பன், நீலன் இவங்க எல்லாரையும் வந்து அந்த கடலுக்குள்ள தூக்கி போட போறாங்களா? இதனால நம்ம திரையர்களுக்கு ஏதாவது பேர் ஆபத்து ஏற்பட போதா, இல்லை அவங்களுடைய வலிமைகளை வச்சு அங்கே கப்பலில் இருக்கிறவங்க எல்லாரையும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழி பண்ண போறாங்களா? நம்ம தேவவாக்கு விலங்க காப்பாற்றிடுவாங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் இருக்கிறா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம், காத்திருங்கள்.